நீ என்னமோ சோகமாவே இருக்க. என்ன ஆச்சுமா? நான் ஏதாவது உன் மனசை புண்படுத்திட்டேனா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீங்க என் மனசை எப்பவும் புண்படுத்த மாட்டீங்க. நீங்க எப்பவுமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அப்போ உன்னோட கவலைக்கு என்னமா காரணம்? ஒன்னும் இல்ல, ஏதோ மனசு சரியில்லாதான். உனக்கு உன் அப்பா அம்மாவோட ஞாபகம் வருதா? இப்படி வருத்தப்படாத அமிர்தா. உன் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அப்பா அம்மாவை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோ பாரு அமிர்தா, நான் உன் கூடவே இருக்கேன். உங்க அம்மா அளவுக்கு நான் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொட்ட முடியாம போகலாம். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்கிறேம்மா. நான் சொல்றது கேளுமா. தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் வருத்தப்படாத. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலமா. குழந்தை இல்லைங்கிற வேதனையில இருந்த அந்த நேரத்துல நீ எனக்கு மகளா கிடைச்ச. உன்னோட வேதனையில உன் கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்கு. உன் மனசுல என்ன வேதனையா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுமா. அமிர்தா, என் மடியில பட்டுக்கோமா. அப்பா அம்மா இறந்து போயிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. அப்படி இருந்தேன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிற வேதனை கஷ்டம் என்னங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன உன் வாழ்க்கையில சின்ன வித்தியாசம். உன்னோட அப்பாவும் அம்மாவும் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப உன்கிட்ட இருக்கிறது அவங்க நினைவுகள் மட்டும்தான். அந்த நினைவுகளோட தான் நீ வாழணும். அதுதான் வாழ்க்கை. அது சரி, உன் அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. அவங்க போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா அமிர்தா? எனக்கும் உங்க அப்பா அம்மா முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போட்டோ இருந்தா எனக்கு காட்டுறியா? எல்லாம் என்கிட்ட அப்பா அம்மாவோட போட்டோ எதுவும் அவங்க ஞாபகார்த்தமா இருந்தது அது மட்டும்தான். இப்போ அதுவும் இல்லை. ஓ, அதுக்காக தான் இவ்வளவு வருத்தப்படுறியா? சாச்சா, அப்படி நடந்திருக்க கூடாது. அப்பா அம்மா ஞாபகார்த்தமா வச்சிருந்த ஒரே ஒரு போட்டோ கூட தொலைஞ்சு போச்சுன்னா மனசு துடியா துடிக்கும்தான். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி வேதனை பட்டுட்டு இருக்காத அமிர்தா. ஏன்னா நீ இப்படி வேதனை பட்டுட்டு இருக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.